அசாமில் ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க, அசாம்லோடைய 1971 மற்றும் 1985ஆம் ஆண்டு ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அது வந்து மத்திய அரசு மீறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நான் முஸ்லீம்ஸ், அவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்லை பாகிஸ்தான்லேருந்து கூட வந்தவங்களா இருக்கலாம், அவங்க விசா எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆசுங்கிற அமைப்பு அசாமில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசாமை வந்துட்டு குப்பை தொட்டி இல்லை, மற்றவங்க எல்லாரையும் வந்துட்டு இங்கே விட்டதுனால எங்களோட தனிப்பட்ட கலாச்சாரம் பண்பெல்லாம் அழியப்படுது, ஹியூமன் டிராஃபிக்லாம் அவங்க ஈடுபடுறாங்க, சில பேர் குற்ற பின்னணி உடையவங்களாக இருக்காங்க, அவங்க இங்கே வந்துட்டு எங்களோட வேலைவாய்ப்பெல்லாம் பறிக்கப்படுது, எங்களுக்கு வேலைவாய்ப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை, எங்களோட வாழ்வாதாரம் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் காதலுங்கிற பிறகு இங்கே வந்துட்டு பொண்ணை வித்துட்டும் போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திருடி விற்கிறாங்க. இதே